பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரியாருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட அவருடைய கிருபை நம்மளை கூட சேர்த்துருக்கிறார். அட்டெண்டன்ஸுக்கு உங்களுடைய பேரும் ரோல் நம்பரும் டைப் பண்ணிடுங்க. ஓகே, சரி, நம்ம ஜெபித்து இந்த நாள் வகுப்பையும் கூட நம்ம துவங்கலாம். சாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போயிட்டுருக்கு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஆடியோவும் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடியே போட்டேன், மறந்துடுறேன். ஓகே, நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்போ அந்த 9 வாரம்லாம் கூட இருந்தீங்க. எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க. மீதியான பாடங்களையும் கற்றுக்கொண்டு உமக்காக அந்த தாழ்ந்துகளை பயன்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். ஓகே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபையினால் நடத்தி வந்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து விட்டு தான் நம்ம கிளாஸுக்கு போவோம். அதே போல் இன்றைக்கும் நம்ம ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் செய்துவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஆலயம் என்கிறதான காரியத்தை தியானிக்கிறோம். ஆலயத்திலே இருந்து செய்கிறதான ஆராதனைக்கு, ஜெபத்திற்கு அதிக வல்லமை உள்ளதா, அல்லது எந்த இடத்துல ஜெபித்தாலும், எங்கே நாம் தொழுது கொண்டாலும் ஆராதித்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, அதே வல்லமை தான் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஆலயம் என்பது என்ன? இன்றைக்கு ஆலயம் என்பதும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயமாக இருந்ததும் ஒன்றுதானா? இன்றைக்கு நாம் கூடி வருகிறதற்காக பயன்படுத்துகிற இடத்தை ஆலயம் என்று அழைக்கிறோமே, அது சரியா? சபை என்று சொல்லுகிறோமே, அது சரியா என்பதை நாம் தியானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு முறைமை கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இன்றைக்கு அந்த முறைமை நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் வேத வசனங்களிலே வாசிக்க முடிகிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்து மாற்றிய, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சில காரியங்களை, அதாவது தேவன் மாற்றின ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதையும் இதையும், அன்றைக்கு உள்ளதையும் இன்றைக்கு உள்ளதையும் போட்டு சில சமயங்களிலே குழப்பிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லது அதை ஒரு சில பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்த ஒரு சில முறைமைகளை ஒரு சில நேரங்களிலே சொல்லுகிறோம், அதை பின்பற்ற சொல்லுகிறோம். இன்னும் ஒரு சில நேரங்களிலே இப்பொழுது நமக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை சொல்லுகிறோம். இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்போது எதை பின்பற்றுவது, எதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதில் விசேஷமாக இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறதான காரியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆலயம் என்பது ஆதி நாட்களிலே இருந்ததா என்று சொன்னால் இல்லை. ஆலயம் என்பதும் கூட ஒரு சில காலங்களுக்கு பிற்பாடுதான் அந்த காரியம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போது ஆதி நாட்களிலிருந்து ஜனங்கள், இந்த மக்கள் எப்படி தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வரும் பொழுது 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நாம் வரும் பொழுது 8ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே பலியிட்டான், அதை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ தேவன் ஆதி மனிதர்களை, அதாவது ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கின போது ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அவர்களோடு வந்து அனுதினமும் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களும் தேவனோடு பேசினார்கள், தேவனும் இவர்களோடு பேசினார். அதற்கு பிற்பாடு, அங்கிருந்து துரத்தப்பட்டதற்கு பிற்பாடு நாம் வாசிக்கிறோம், காயினும் ஆபேலும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம், மனுஷர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். நோவாவின் காலத்தில் நாம் பார்க்கிறோம், பலிபீடம் கட்டி பலி செலுத்தப்பட்டது, தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டார். இந்த வகையிலே தேவனை தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு ஆபிரகாமின் காலம் வரும் பொழுதும் நாம் பார்க்கிறோம், பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிறான். அதை நம்ம 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்க முடிகிறது. பலிபீடம் கட்டினார், பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமின் நாட்களிலேயே இன்னும் ஒரு விஷயமும் நடக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். அப்போ தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மாறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதற்கு அவரே அனுமதி கொடுத்து அவர்கள் அதை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போது நார்மலாக அவரிடத்தில் பேசுகிறார்கள், பின்பு அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம் நடக்கிறது, காணிக்கை செலுத்துகிற, பலியிடுகிற காரியம் நடக்கிறது, பலிபீடம் கட்டப்படுகிறது, தோப்பு உண்டாக்கி அங்கே தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் இப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது. மோசேயின் நாளிலே தான் நாம் வாசிக்கிறோம், யாத்ராகமம் 25 அதை பின்பற்றின அதிகாரங்களிலே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம அங்கே பார்க்க முடிகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனால் மோசேக்கு கட்டளையிடப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டே வரும் பொழுது அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை தான் வைத்து அங்கே தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அங்கே கூடி வந்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பின் நாட்களிலே பார்க்கும் பொழுது தாவீது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயம், அதாவது தேவன் தங்குகிற இடம் ஒரு கூடாரமாக இருக்கும் பொழுது, நான் மச்சு பாவப்பட்ட கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடுகளில் இருக்கிறேனே என்று சொல்லி அவர் நினைத்து தேவனுக்கு ஒரு ஆலயம், தேவன் தங்குகிற ஒரு இடம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். தேவனானால் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நாம் எப்படி ஆலயம் என்று சொல்லுகிற இடத்தை கட்டுகிறோம், அதாவது அது ஆலயமே கிடையாது, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போது நாம் இன்றைக்கு நாம் கூடி வருகிறதற்காக ஒரு இடத்தை கட்டுகிறோமே, அதை எப்படி கட்டுகிறோம் என்பதையும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது தாவீது அவருக்கு ஆசை இருந்தது, அவரிடத்திலே எல்லா பொருட்களும் இருந்தது, ஆனால் அவர் அதை செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அதை செய்யாமல் விட்டு விடுகிறார். அதை தேவன் அவருடைய குமாரன் காலத்திலே கட்டும்படியாக அனுமதி கொடுக்கிறார். அதற்கு தாவீது பொருட்களை சவதரித்து சேகரித்து வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சேகரித்து வைக்கிறார். அவருடைய குமாரனுடைய காலத்திலே
ஆலயம் கட்டப்படுகிறது, அதற்கான இடமும் தேவனால் தான் குறிக்கப்படுகிறது. இந்த இடத்திலே நீங்கள் கட்டலாம் என்று சொல்லி தேவனால் தான் ஒரு இடம் குறிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே ஆலயம் கட்டப்படுகிறது. அங்கே அவர்கள் கூடி வந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள், தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். தொடர்ந்து இதை யோசியுங்கள். ஒவ்வொரு நாட்களிலும் காரியங்கள் மாற்றப்படுகிறது. தேவன் அதை செய்கிறார், தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கிறார், தேவன் அதற்குரிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இடத்தை தெரிந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார். இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு நாம் எவைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆனால் இந்த நாளிலே ஆலயம் என்பது எது என்பதை வருகிறதான வாரங்களிலே நாம் தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். தொடர்ந்து தியானம் பண்ணுவோம். ஒரு விஷயம் நான் சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஏன்னா இன்றைக்கி அதிகமாக நல்ல ஊழியக்காரங்களுமே, அதாவது சத்தியத்தின்மே நடக்கிற ஊழியக்காரங்களுமே ஆண்டவர் என்கிட்ட ஆலயம் கட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி 10 கோடி கட்ட சொன்னார், 50 கோடி கட்ட சொன்னார், 100 கோடி கட்ட சொன்னார், காசு கொடுங்க என்று சொல்லி தங்கள் மக்களிடத்தில் ரொம்ப கட்டாயப்படுத்தி இல்லை ஆசை வார்த்தை காமிச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அப்போது ஆனால் அவங்க நல்ல வசனம் போதிக்கிறாங்க, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஆலயம் கட்ட சொன்னார், ஆண்டவர் ஆலயம் கட்ட சொன்னார். இது ஆண்டவர் என்னமோ ரொம்ப பிரியப்படுற மாதிரியும் அவர் ரொம்ப ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் அப்போஸ்தலர் பேதுரு, பவுல், ஆதிகால திருச்சபை ஒரு 300 வருஷங்களுக்கு ஆண்டவருக்கு அது முக்கியமாக ஏன் படலை? முதல் ஆலயம் பேதுரு கட்டினாரா? முதல் ஆலயம் பவுல் கட்டின இயேசு சொன்னாரா? பவுல்கிட்ட ஆவியானவர் சொன்னாரா? ஊழியத்துக்காக ஆவியானவர் பேசினார். பவுலையும் பர்னபாவையும் இந்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க, இங்கே அனுப்பி விடுங்க அப்படின்னு ஆவியானவர் எவ்வளோ விஷயங்களை வெளிப்படுத்தினார், ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ரகசிய வருகையை குறித்து, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து எவ்வளவோ ரகசியங்களை வெளிப்படுத்தினார். எல்லாம் எழுதினாங்க. ஒருத்தர்கிட்ட கூட ஆலயம் எனக்கு இங்கே ஆலயம் கட்டுப்பா அப்படி முக்கியமான சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ முக்கியத்துவமாக இல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கு ரொம்ப முக்கியத்துவமாக ஆகி போய் ஆண்டவர் என்னை சொன்னார், கட்ட சொன்னார், இந்த இடத்துல தான் என்னை கட்ட சொன்னார், இவ்வளோ பெருசு கட்ட சொன்னார், ஃபஸ்ட் கிளாஸாக கட்ட சொன்னார், இவ்வளோ கோடி வேணும், அவ்வளோ கோடி வேணும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஓகே, நாட்கள் செல்லும். நம்ம அதுக்கு அது உண்மையாக பொய்யான்னு இயேசு தான் சொல்லணும். நம்ம பரலோகத்தில் போய் நிற்கிறப்ப தான் அது நான் சொன்னேன், நான் சொல்லலைன்னு தெரியும். அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இயேசுக்கு சொன்னார்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரம், அதில் வாசிக்கிறப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பரலோகத்தை எல்லோரும் நியாயத்தில் போய் நிற்கிறப்ப, ஆண்டவரே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இயேசு சொன்னார், நான் என்ன சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ அவங்களாம் ஷாக் ஆகிரு, என்னடா இது இவ்வளோ நாள் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் பண்ணோம், இயேசு நாமத்தினால தான் பிசாசு துரத்தணும். அங்கே போய் நிற்கிறப்ப ஷாக், அவங்களுக்குமே ஷாக், நமக்குமே ஷாக். இவங்க பூமியில் இவ்வளோ பிரபலமாக இருந்தாங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அற்புதம் பண்ணவங்க பிசாசு தோற்றுறவங்களும் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்க. அப்போ அற்புதம் நடக்காமையே ஃபேமஸாக இருக்கிறாங்க. அப்போ நான் டூப்ளிகேட்டாக சொல்லி இல்லாதுன்னா மூக்கு சரியாச்சு, தலைவலி சரியாச்சு, இதுக்கே ஃபேமஸ். அப்போ அந்த அளவுக்கு பிசாசை துரத்தி அநேக அற்புதம் செய்தாலும் எவ்வளோ ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம், நான் உங்களே அறியேன், அக்கிரமம் செய்கிற பிதாவின் சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணல, செய்யலைன்னு. அதே போல் தான் நமக்கு அங்கே போனப்போ தான் தெரியும், இவங்க சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் என்னை கட்ட சொன்னார், இத்தனை கோடி கட்ட சொன்னார், இந்த இடத்துல தான் கட்ட சொன்னார், மையப்பகுதி அந்த பகுதி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அங்கே போகும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போ நம்முடைய வேலையை பார்ப்போம், நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோம். ஆனால் மனசில் வச்சுக்கோங்க, தியானம் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணணும். ஓகே, ஸோ கிளாஸ் அஜெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்டு ப்ரோக்ரஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம பாடல்களுக்கு நோட்ஸ் வாசிக்கிறதில்ல, சரியா, நம்ம கார்ட்ஸ் தான் வாசிக்கிறோம். ஸோ ஒரு பாட்டுக்கு நம்ம இப்போ சர்ச்சில் இல்லை ப்ரேயரில் என்ன ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா கார்ட்ஸ் தான். நம்ம அந்த பாட்டுக்கு நோட்ஸ் எழுதி அந்த மாதிரி பண்ணணும், டீகோட் பண்ணணுன்னா தான் என்ன பண்ணுறோம், அந்த சிடிஎஃப்ஜி நோட்ஸ் எழுதுகிறோம், வாசித்து கற்றுக்குறோம். ஆனால் ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் தேவையில்லை, நம்ம கார்ட்ஸ் தான் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம்.
அப்போது கார்டு ப்ரோக்ரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கார்டு ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்டு ப்ரோக்ரஷன் முதல்ல கார்டு என்பது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நோட்ஸை வந்து சேர்த்து சேர்க்கும் போது அது கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்டு ரொம்ப முக்கியமான இடத்த வகிக்குது. இந்த கார்டு ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது ஒரு கார்டுக்கு மேலே, இப்போ நம்ம வாசித்தோம் சி மேஜர், அது ஒரு கார்டு. இன்வர்ஷன் அப்படிங்கிறப்ப வேறு கார்டு இல்லை, அதே கார்டு தான். ஓகேவா? சி மைனர். இன்வர்ஷன்னா சி மைனர் தான், அதோடைய நோட் பொசிஷன் தான் மாறுதே ஒழிய சி மைனர் கார்டு தான். ஆனால் கார்டு ப்ரோக்ரஷன் அப்படின்றது வேறு வேறு கார்டு வாசிக்கிறது. ஒரு கார்டுக்கு மேலே இன்னொரு கார்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் வாசிக்கிறோம் ஒரு பாட்டுக்கு, எஃப் மேஜர் வாசிக்கிறோம், சிஎஃப் இது போல் மாற்றி மாற்றி பாட்டு ஃபுல்லாக வாசிக்கிறோம், 2 கார்டு. அப்படி வாசிக்கும் பொழுது அது பேர் என்ன? கார்டு ப்ரோக்ரஷன். ஒரு கார்டுக்கு மேலே ரெண்டு கார்டோ 3 கார்டோ 4 கார்டோ நம்ம மாற்றி 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 வாசிக்கிறது என்ன பண்ணோம்? ப்ரோக்ரஷன். ப்ரோக்ரஸ் கார்டுன்னு எனக்கு நமக்கு தெரியும். கார்டுன்னு என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட நோட்ஸுகளை சேர்த்து வாசிக்கிறது கார்டு. ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு கொடுப்பாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா இந்த ரேங்க் கார்டு, இவன் வந்து குவார்ட்டரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, மிட் டேர்மில் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு இந்த மாணவன் மாணவி, அரையாண்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இது போல் அந்த மார்க் வாங்கினது ரேங்க் எல்லாமே அதில் இருக்கும். அப்போ ப்ராக்ரஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், அப்புறம் குவார்ட்டரியில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், அடுத்தடுத்து அப்படியே ஆனுவல் வரைக்கும் போகும். அப்போ அந்த ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். ஸோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படி கூட அதை சொல்லுவோம். ஓகே, அப்போ அதே போல் கீபோர்ட்லேயும் நம்ம கார்டு வாசிக்கும் போது கார்டு எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் ஒரு பாட்டு வாசிக்கிறோம், சியிலேருந்து அடுத்து என்ன கார்டு வருது? சி மேஜர்லேருந்து எஃப் மேஜர் போதா, சி மேஜர்லேருந்து ஜி மேஜர் போதா, சி மேஜர்லேருந்து இல்லை டி மைனர் போதா, இது போல் நெக்ஸ்ட்டு என்ன கார்டு வருது, இல்லை அடுத்து என்ன கார்டு வருது, இந்த பாட்டு முழுவதுமே அந்த ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அந்த அந்த ப்ராக்ரஸை கண்டுபிடிச்சி வாசிக்கிறது தான் ப்ரோக்ரஷன் அப்படின்னும். ஸோ கார்டு ப்ரோக்ரஷன்னா அதுதான், ஒரு பாட்டுக்கு மாறி 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 கார்ட்ஸ் வரும், அந்த மாறி மாறி வரதை கண்டுபிடிச்சி நம்ம வாசிக்கிறது தான் கார்டு ப்ரோக்ரஷன். ஓகே, ஸோ அது பல்லவி, சரணம், கோரஸு இது போல் நிறையா இடத்துல அது ஒர்க் ஆகும். சரி, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒன்று, ஒரு கார்டு எப்படி ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் கார்டு இருக்குது. இப்போ சி மேஜருக்கு என்னென்ன கார்டெல்லாம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இந்த சி மேஜர் கார்டுக்கு வேறு என்ன கார்டெல்லாம் வரும், இல்லை எத்தனை கார்டு வரும், ஒரு பாட்டுக்கு எத்தனை கார்டு வாசிக்கிறது, இது போல் அநேக கேள்விகள் இருக்கும். அது எல்லாருக்குமே, அந்த எல்லா கேள்விகளுக்குமே ஒரே ஒரு பதில், இந்த பதில் தான். என்னென்னா, இந்த கார்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு ஸ்கேல் இல்லை ஒரு கார்டில் ஏதோ ஒரு கார்டு, அந்த கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெலாம் வாசிக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டுக்கு எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம், எந்த அதர் கார்டு வேணால் வாசிக்கலாம். ஒரே ஒரு ரூல். ஏன்னா ஒரே ஒரு ரூல் அப்படின்னா, நம்ம வாசிக்க போகிற கார்டு நம்ம ரூட் கார்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ரூட் கார்டில் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி மேஜர் எடுத்துக்குவோம். சி மேஜரில் சி மேஜர் ஸ்கேல் இருக்குது. நம்ம எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். அந்த எந்த கார்டுமே 3 நோட்டோ 4 நோட்டோ 5 நோட்டோ அந்த கார்டில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த ஸ்கேலில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த கார்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் புரியலன்னா ஈஸியாக நான் சொல்கிறேன். இப்போ சி மேஜர் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுதான் சி மேஜர் ஸ்கேல். ஓகே, கீழே இருக்கிறது நோட் நம்பர், மேலே நோட்ஸ் இருக்குது. CDEFGAB 7 நோட்ஸ் இருக்குது. இது சி மேஜர் ஸ்கேல். சி மேஜர் கார்டு ஏற்கனவே பார்த்துருப்போம், CEG 135 சி மேஜர் கார்டு. இப்போ இந்த சி மேஜர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சோம் அப்படின்னா, இந்த சி மேஜர் கார்டுக்கு வேறு எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்கிற 3 நோட்டோ 4 நோட்டோ இந்த 7 நோட்ஸில் இருக்கணும். புரிஞ்சுதா? திரும்ப சொல்கிறேன். இந்த சி மேஜர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெல்லாம் வாசிக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு
வேறு எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நம்ம வாசிக்கிற அந்த வேறு கார்டு வாசிக்கிறோம் இல்லையா, அந்த கார்டில் இருக்கிற 3 நோட், ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் மைனர்னால் 3 நோட் இருக்கும். அந்த 3 நோட்டும் இந்த 7 நோட்ஸில் இருந்துச்சுன்னா அந்த கார்டு நம்ம சி மேஜரில் வாசிக்கலாம். அது 4 நோட்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ மைனர் 7th, ஆட் 9 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நோட்ஸ் 5 நோட்ஸ் வருது. ஆனால் அந்த 5 நோட்ஸுமே என்ன பண்ணணும், இந்த 7 நோட்ஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த கார்டை நம்ம சி மேஜரில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திரும்ப சொல்கிறேன். அப்போ எத்தனை கார்டு வேணால் வரலாம், நம்ம பின்னாடி போகும்போது பார்ப்போம். அப்போது ஒரு கார்டுக்கு பேசிக் ரூல் என்ன, என்னென்ன கார்டெல்லாம் வரும். இப்போ சி மேஜர் கார்டு வேறு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படின்னா, வேறு எந்த கார்டு வேணால் நம்ம வாசிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த 7 நோட்ஸில் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ சி மேஜர் இருக்கா, இப்போ சி மேஜருக்கு இ மேஜர் கார்டு வாசிக்கலாமா, அதாவது கார்டு ப்ரொக்ரெஷனில் இப்போ சி மேஜர் கார்டில் பாட்டு இருக்கிறப்போ அதுக்கு இ மேஜர் வாசிக்கலாமான்ற கேள்வி எடுக்கலாம். இப்போது இ மேஜர் கார்டில் என்னென்ன நோட்டு, இ, ஜி ஷார்ப்பு, பி, இதுதான் இ மேஜர் கார்டுடைய நோட் 135. பார்த்தோம்னா இ, ஜி ஷார்ப்பு, பி. இப்போ இதில் 7 நோட்ஸில் பாருங்கள், சி மேஜரில் இ இருக்குது, பி இருக்குது, ஆனால் ஜி ஷார்ப்பு இல்லை. அப்போது இந்த சி மேஜர் கார்டில் இ மேஜர் வராது. ஓகே, ஸோ அப்போது வேறு இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்கிற எல்லா நோட்டும் 3 நோட்டோ 4 நோட்டோ அந்த கார்டு வாசிப்போம். அதில் இருக்க எல்லா நோட்ஸும் இந்த 7 நோட்ஸில் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு ஏற்ற போல் நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயாவது அந்த கார்டை சி மேஜர் கார்டில் அப்ளை பண்ணலாம். இதுதான் பேசிக் ரூல். ஆனால் ஒரு சின்ன ஈஸியான பேட்டர்னில் நம்ம பார்க்கலாம். சரி, ஆனால் பேசிக் ரூல் தான், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபேமிலி கார்டு, மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ். இந்த ஃபேமிலி கார்டு அப்புறம் ரிலேட்டிவ் கார்டு இது எல்லாமே ஃபிக்ஸடாக மியூசிக்கில் இல்லை. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், ஒரு டீச்சருமே எழுதிக்கிட்டாங்க. இப்போ நான் மேஜர் ஃபேமிலின்னு சொல்கிறேன் இல்லையா, இதுவே சில பேர் சொல்கிறப்ப வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ குழம்பிடக்கூடாது. இது எதுக்காக இந்த ஃபேமிலிங்கிற வேர்டெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ ஒருத்தரும் மாறும். ஓகேவா? என்னோடட்ட எதுவும் மாறும், வேற ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லும் பொழுதும் மாறும். அதனால் குழம்பிட வேண்டாம்னு இவங்க அப்படி சொன்னாங்க. அஜிஜோ ஃபேமிலி கார்டுனா இதானா, அப்படி இல்லை. இந்த ஃபேமிலிங்கிற வேர்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம டீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. அப்போ ஒருத்தரும் அவங்களுக்கு எது பேட்டர்னில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால தான் ஃபேமிலின்ற நேம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் கார்டு இதெல்லாமே ஒருத்தர் டீச்சரை பொறுத்து மாறும். சரிங்களா? சரி, ஆனால் பேசிக் ஒன்று தான், பேட்டர்ன் ஒன்று தான், அந்த யூஸ் பண்ண டேர்ம் வேறையாக இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல இந்த மேஜர் கார்டுடைய ஃபேமிலி கார்ட்ஸ். ஸோ ஃபேமிலி கார்ட்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு மேஜர் கார்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படிங்கிறது மைனர் கார்டாக இருக்காது, இன்னும் ஒரு மேஜர் கார்டாக இருக்கும். அப்போ அந்த மேஜர் கார்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேஜர் கார்டு வாசிக்கிறப்ப ஹார்மோனின்னு சிஇஜி சி மேஜர் வாசிக்கிறோம் இல்லையா. வேறு இன்னும் மேஜர் ஸ்கேல் மொத்தம் 12 மேஜர் ஸ்கேல் இருக்குது. இப்போ சி மேஜர் வாசிட்டோன்னா மீதி 11 மேஜர் ஸ்கேல். இந்த மேஜர் கார்டுக்கு பொறுத்தது போல் மேட்ச் ஆகுற மாதிரி எந்த மேஜர் கார்டு இருக்குதோ அதுதான் ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, ஃபேமிலி கார்டுங்கிறது இப்போ ஒரு மேஜர் கார்டு வாசிக்கிறோன்னா அந்த மேஜர் கார்டுக்கு செட் ஆகிற மாதிரி, இணைந்து வர மாதிரி, அதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி வேறு மேஜர் கார்டு எது இருக்குதோ அதுதான் இந்த கார்டுடைய ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபேமிலி கார்டு சொல்லும்போது ஒரு மேஜர் கார்டுக்கு இன்னொரு கார்டை தான் என்ன பண்ணுவோம், ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மேஜர் கார்டு தான் ஃபேமிலி கார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ சி மேஜரில் பார்ப்போம். ஓகே, சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ். இப்போ சி மேஜர் நோட்ஸ் மேலே இருக்குது, CDFGAB 7 நோட்ஸ், கீழே நோட் நம்பர், கீழே மீதி 11 மேஜர் கார்டு நோட்ஸ் எழுதியிருக்கிறேன். 11 மேஜர் கார்டு. இப்போ இதில் பார்த்தே நீங்கள் சொல்லுங்களேன், இந்த 11 மேஜர் இருக்கா, இந்த 11 மேஜரில் எந்த மேஜர்லாம் இந்த சி மேஜர் கார்டில் வரும், அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த கார்டு இப்போ டி மேஜர் இருக்கா, டி எஃப் ஷார்ப் ஏ. இப்போ எஃப் ஷார்ப் 7 நோட்ஸ் இருக்கா, இல்லை, எஃப் தான் இருக்குது. அப்போ டி மேஜர் வராது. இது போல் தான் எல்லாத்துக்கும். இப்போ இந்த 11லையும் பார்த்து எந்தெந்த மேஜர் கார்டு, அதாவது சி மேஜரில் வேறு எந்தெந்த மேஜர் கார்டெல்லாம் வரும் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஓகே, ஸோ எஃப் மேஜர் ஜி மேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஓகேவா, கரெக்டாக? இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கார்டு வருதா? ஓகே, ஸோ அதே கரெக்டு தான். யா, சாம் மேலேக் எஃப் அண்ட் ஜி, மோசஸ் ஆப்ரஹாம் எஃப் மேஜர் அண்ட் ஜி மேஜர். குட். ஓகே, டிஜித் ஷெபின் எஃப் அண்ட் ஜி. ஓகே, குட். ஓகே, ஸோ அப்போது சி மேஜருக்கு ஃபேமிலி கார்டு என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் சொன்னது தான் என்ன, எஃப் மேஜர் அண்டு ஜி மேஜர், இது ரெண்டு தான். இப்போ சி மேஜர் கார்டு வாசிக்கிறீங்க, ஒரு பாட்டு சி மேஜர் கார்டில் இருக்குது. அதுக்கு வேறு என்னென்ன கார்டெல்லாம் மேஜர் கார்டு வரும், இன்னும் மைனர் தனியாக பார்ப்போம். வேறு என்னென்ன மேஜர் கார்டு ஃபேமிலி கார்டு வரும்னா ரெண்டு ஃபேமிலி கார்டு தான், எஃப் மேஜர் ஜி மேஜர் மட்டும்தான். மீதி எத்தனை இருக்குது? 12ல் 3 போச்சுன்னா மீதி 9 இருக்குது. மீதி 9 மேஜருமே சி மேஜருக்கு வராது. ஓகே, ஸோ 3 கார்டு தான் மேஜர் கார்டு ஃபேமிலி கார்டு சொல்கிறப்ப சி மேஜருக்கு எஃப் மேஜர் ஜி மேஜர், ஸோ 3 கார்டு. ஸோ சி மேஜருடைய ஃபேமிலி கார்டு அப்படின்னா என்னென்ன, எஃப் மேஜர் ஜி மேஜர். ஸோ இந்த ரெண்டோடைய கார்டுடைய நோட்ஸ் தான் இந்த 7 நோட்ஸில் மேட்ச் ஆகுது. அப்போ தான் 2 கார்டு தான் வரும். சில நேரம் நமக்கு கொஸ்டின் இருக்கும், ஒரு பாட்டுக்கு எத்தனை கார்டு வாசிக்கிறது குறைஞ்சபட்சம் அப்படின்னா. ஸோ மினிமம் ஒரு பாட்டுக்கு 3 கார்டு போதுமானது. நம்ம அந்த பாட்டு முழுக்க வாசிச்சிடலாம், 3 கார்டு போதும். எப்படி 3 கார்டு போதும் அப்படின்ற கேள்விக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், சி மேஜர் எஃப் மேஜர் ஜி மேஜர் இந்த 3 கார்டு இருக்கா, மேலே 7 நோட்ஸ் இருக்குது, CDEFGAB. இப்போ இந்த சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா இந்த 7 நோட்ஸ் தான் மாறி மாறி வரும். அந்த பாட்டு முழுக்க என்ன வரும், CDFGABங்கிறது தான் மாறி வரும். ஆக்டேவ் கீழே மேலே போகலாம், ஆனால் இதே நோட்ஸ் தான் மாறி அந்த பேட்டர்ன் தான் மாறும். அப்போது இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 கார்டில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்றி இந்த கார்டே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நோட் சி இருக்கா, அது சி மேஜரில் இருக்குது, எஃப் மேஜரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2வது நோட்டு டி இருக்கா, அது பார்த்திங்கன்னா ஜி மேஜரில் இருக்குது. 3வது இ இருக்கா, அது சி மேஜரில் இருக்குது. 4வது எஃப் இருக்கா, அது எஃப் மேஜரில் இருக்குது. 5வது ஜி இருக்கா, அது சி மேஜர்லையும் இருக்குது, ஜி மேஜர்லையும் இருக்குது. 6வது ஏ இருக்கா, அது எஃப் மேஜரில் இருக்குது. 7வது பி இருக்கா, அது ஜி மேஜரில் இருக்குது. அப்போ இந்த 7 நோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 3 கார்ட்லேயே வந்துடுது. அப்போ அந்த பாட்டுக்கு இந்த நோட்ஸ் வரும்பொழுது இந்த 3 கார்டை மட்டுமே நம்ம மாற்றி நிறைவாக நம்ம என்ன பண்ணலாம், வாசிச்சிடலாம். நம்ம சாங் போகிறப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி, அது எப்படி 3 கார்டில் வாசிக்க முடிக்கலாமோ தாராளமாக வாசிக்க முடிக்கலாம், நல்லாவே இருக்கும், போதுமானது. அப்புறம் எக்ஸ்ட்ரா கார்டெல்லாம் வாசிக்கிறாங்களே அப்படின்னா அது நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ சமைக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம், சில பேசிக் திங்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டாக வேகணும், மிளகாத்தூள் உள்ள போடணும், இப்படி போடணும், இது பேசிக் திங்ஸ் போட்டோம்னா சாப்பிட்றோம், நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணுறோம், அந்த டேஸ்ட் இன்னும் கூட்டுறதுக்கு வேறு பொருட்களை சேர்க்குறோம். அதே போல் தான். ஸோ அதே போல் ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறது 3 கார்டு போதும், இந்த ஃபேமிலி கார்டு 3 போதும், தாராளமாக போதும். ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வாசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட்டிவ் மைனரோ இல்லை சஸ் கார்டு அது இது என்ன நிறைய கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு பாட்டுக்கு வந்து இத்தனை கார்டு தான் வேணும்னு இல்லை, 3 போதுமானது. அப்புறம் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ஃபேமிலி கார்டு சி மேஜர் ஃபேமிலி கார்டு 2 தான், எஃப் மேஜர் ஜி மேஜர். அதே நேரம் ஏன் எஃப் மேஜர் ஜி மேஜர் தான், வேறு கார்டு கிடையாதா அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். இல்லை, எஃப் மேஜர் ஜி மேஜரில் வர அந்த 3 நோட்ஸு தான் இந்த 7 நோட்ஸில் இருக்குது. அப்போ மற்ற கார்டு வந்து மேட்ச் ஆகாது, சி மேஜர் கார்டில் வராது அப்படின்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஓகே, 2வது ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ் நான் பார்க்க போகிறேன். சி மேஜருக்கு வேறு என்ன மைனர் கார்ட்ஸ் வரும். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இப்போ 11 மேஜர் கார்டு போட்டோம் இல்லையா, இதே போல் 11 மைனர் கார்ட்ஸையும் எழுதி நம்ம பார்க்கலாம். 11 மைனர் கார்ட்ஸையும் கீழே எழுதி எந்த 2 மைனர் வந்து இந்த 7 நோட்ஸில் வருது அப்படின்னு மேட்ச் பண்ணலாம். அதாவது மேஜர் ஃபேமிலி கார்டு மேட்ச் பண்ணது போலயே நம்ம மைனர் கார்டு என்ன பண்ணலாம், இந்த 7 நோட்ஸில் வருதா அப்படின்றதையும் மேட்ச் பண்ணலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு மேஜர் கார்டுக்கு என்னென்ன கார்டு வரும் அப்படின்னா எந்த கார்டாக வேணால் இருக்கலாம், அதில் இருக்க அந்த 3 நோட்டோ 4 நோட்டோ இந்த 7 நோட்ஸில் வந்தால்
we can யூஸ். ஸோ அதையும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போலையும் 11 கார்டையும் எழுதி மேட்ச் பண்ணலாம். ஆனால் நான் அப்படி எழுதலை. ஏன் எழுதலைன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ரிலேட்டிவ் மைனர் பார்த்துருக்குறோம். நமக்கு ரிலேட்டிவ் மைனர் தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இதுவும் இன்னொரு டைப். 11 எழுதி அந்த 3 நோட்ஸும் 7 நோட்ஸில் இருக்கான்னு செக் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் என்ன, ஏ மைனர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே போல் எஃப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் வந்து டி மைனர், ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தனால நான் அப்படியே எழுதிட்டேன். அப்போது இந்த 3 மைனருக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 மைனருமே நோட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஏ மைனருக்கு ஏசிஇ, இந்த ஏசிஇ 3மே 7 நோட்ஸில் வருதான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே போல் டி மைனரில் டிஎஃப்ஏ, இந்த டிஎஃப்ஏவும் இருக்கும். அதே போல் இ மைனரில் இஜிபி, இதுவும் இந்த 7 நோட்ஸில் இருக்கும். வேறு எல்லா மைனர் கார்டையும் பார்த்திங்கன்னா ஷார்ப்பு ஏதாவது ஃப்ளாட்டு ஏதாவது வந்துடும். அப்போ அதுவும் வராது. ஓகே, அப்போது இந்த சி மேஜர் கார்டில் ரிலேட்டிவ் மைனர் என்னென்ன வரும்னா 3 மைனர் வரும். ஏ மைனர் வரும், டி மைனர் வரும், இ மைனர் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னொரு ஒரு ஷார்ட்கட் நமக்கு இருக்குது. அதாவது ரிலேட்டிவ் மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஃபால்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், சி மேஜர் 7 நோட்ஸ் எழுதி இந்த 7 நோட்ஸ் எதில் மைனரில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டான வே. இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு மேஜர் ஸ்கேல்லையுமே அதோடைய 6வது நோட்டு தான் மைனர் ரிலேட்டிவ். இப்போ சி மேஜர் இருக்கா, சிடிஇஎஃப்ஜிஏ 6வது நோட் என்ன வருது, ஏ வருது. அப்போது இந்த ஏ மைனர் தான் சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர். இதே போல் தான் எல்லா மேஜருக்கும். இப்போ டி மேஜர் எடுத்துட்டோம்னா டிஇஎஃப் ஷார்ப் ஜிஏபி 6வதுல பி வரும். அப்போ பி மைனர். அதே போல் எஃப் மேஜரில் எஃப்ஜிஏ பி ஃப்ளாட்டு சி டி 6வதா டி வரும். அப்போ டி மைனர். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்கு நம்பர் 6 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு பார்த்தோம். சி மேஜருக்கு என்னென்ன ஃபேமிலி கார்டு, எஃப் மேஜர், ஜி மேஜர் 3 மேஜர். ரிலேட்டிவ் மைனர் என்னென்ன வரும், ஏ மைனர், டி மைனர், இ மைனர். அது என்ன பண்ணலாம், தனியாகவும் நம்ம 7 நோட்ஸில் பொருத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சி மேஜர், எஃப் மேஜர் இதோட ரிலேட்டிவ் மைனர் டைரெக்டாக நம்ம போட்டும் பார்க்கலாம். அதுவும் நமக்கு மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போது ஃபேமிலி கார்டு பார்த்துருக்கோம், ரிலேட்டிவ் மைனர் பார்த்துருக்குறோம். அடுத்தது நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இதுதான் எடுப்பாங்க. நோட் சீக்வன்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே அதை எடுத்துரும். என்ன அப்படின்னா 7 நோட்ஸ் வரிசை எழுதிட்டு சிடிஎஃப்ஜிஏபி நோட் நம்பர் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னும். நம்பர் சீக்வன்ஸ் வரிசையாக வரது தான் சீக்வன்ஸ் அப்படின்னு. அப்போ ஒரு நோட்டையும் சிடிஇஎஃப்ஜிஏபின்னு போட்டு சிக்கு பக்கத்தில் சி மேஜர், டி வரும்போது டி மைனர், இ வரும்பொழுது இ மைனர். நான் ஏற்கனவே இந்த 6மே இருக்கிறது தான், மேஜர் மைனர் ஏற்கனவே இருக்கிறது தான். எஃப்க்கு எஃப் மேஜர், ஜிக்கு ஜி மேஜர், ஏக்கு ஏ மைனர், பிக்கு பி டிமினிஷ்ட். இப்போ இது பார்க்குறப்ப இப்போ சி வந்தால் சி மேஜர் தான் வாசிக்கணுமா, டி வந்தால் டி மைனர் தான் வாசிக்கணுமா, அப்படி இல்லை. இந்த சிடிஎஃப்ஜி ஏபி அந்த நோட்ஸை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கார்ட் பேட்டர்ன் இருக்குது. ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் இப்படி தான் அந்த நோட்டை வாசிக்கணுமா, பி வந்தால் பி டிமினிஷ் தான் வாசிக்கணுமா, கிடையாது. நம்ம ஜி மேஜர் வாசிக்கலாம், இந்த பி வரத்தில் நிறையா கார்டு வாசிக்கலாம். பட் நோட் சீக்வன்ஸுக்கு வரிசையாக அப்படியே என்னென்ன கார்டுன்ற மாதிரி சும்மா எழுதியிருக்கிறோம். சிக்கு நேராக சி வர மாதிரி, டியில் டி ஆரம்பிக்கிற மாதிரி, இனா இ ஆரம்பிக்கிற மாதிரி, எஃப்னா எஃப் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம கார்ட்ஸ் என்ன பண்ண எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த நோட்டுக்கெல்லாம் இந்த கார்டு தான் வரணுமா வாசிக்கணுமான்னா கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது சிடிஎஃப்ஜிஏபி சி மேஜர், டி மைனர், இ மைனர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மைனர், பி டிமினிஷ்ட். ஏன்னா பி மேஜர்லேயும் நமக்கு ஷார்ப் வரும், பி மைனர்லேயும் ஷார்ப் வரும். அப்போ மேஜரும் அங்கே வராது, மைனரும் அங்கே வராது. சரியா? அப்போது பி டிமினிஷ்ட் கார்டு நம்ம டிமினிஷ்ட் இப்போ தான் போன வாரம் பார்த்துருப்போம். பி டிமினிஷ்ட் பார்த்திங்கன்னா பி டி எஃப், அதான் பி டிமினிஷ்ட் கார்டு. அப்போ 3மே ஒயிட் கீஸில் இருக்கும். அப்போ இந்த சி மேஜரில் வரும், மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். கார்டு ப்ரோக்ரஷன், சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் 3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபேமிலி கார்டு பார்த்துருக்குறோம், ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ் பார்த்துருக்குறோம், நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மைனர் கார்டு தான் 3 மேஜர் 3 மைனர். இந்த நோட் சீக்வன்ஸில் இந்த 3 மேஜர் 3 மைனர் அப்படியே 6மே அதில் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரா என்னென்னா பி டிமினிஷ்ட் வருது. சரியா? அது மட்டும் தான். இந்த பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே அப்படியே அப்ளை ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோட் சீக்வன்ஸ் கார்டு பார்த்தோம் இல்லையா, மேஜர் மைனர் மைனர் மேஜர் மேஜர் மைனர் டிமினிஷ்ட். இது அப்படியே பார்த்தீங்கன்னா டிலையும் ஈலையும் ஃபாலோ ஆகும். டி வரும்பொழுதும் ஃபஸ்ட்டு மேஜர் டி மேஜர் வரும், அப்புறம் மைனர் மைனர் மேஜர் மேஜர் மைனர் டிமினிஷ்ட். இந்த அப்படியே எல்லா ஸ்கேல்லையுமே ஃபாலோ ஆகும். நம்ம அடுத்த டி மேஜர் பார்க்குறப்ப நமக்கு தெரியும். இது புரிஞ்சுதா? மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன், நோட் சீக்வன்ஸ். ஷோர். இந்த ஃபேமிலி கார்டு ரிலேட்டிவ் மைனர் கார்டு தான் 3 மேஜர் 3 மைனர், அதாவது வேறு வேறு கார்டு மாதிரி வாசிக்கிறோம். இந்த நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு நம்ம சொல்கிறோம், தனியாக ஏன் சொல்லணும் அப்படின்னா, சிடிஎஃப்ஜிஏபி அந்த 7 நோட்ஸ் இருக்கு இல்லையா, சி மேஜரில் 7 நோட்ஸ் இருக்குது. அப்போ அந்த நோட்ஸை வச்சு கார்டு ஆரம்பிக்கிற மாதிரி. இப்போ சி இருக்குன்னா அங்கே வந்து சி மேஜர், டி இருக்குன்னா அங்கே என்ன பண்ணுவார், டி மைனர், அதில் டியில் ஆரம்பிக்கிற மாதிரியே. இ அப்படின்னா ஈயில் ஆரம்பிக்கிற மாதிரி, எஃப்னா எஃப்பில் ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ சியில் ஆரம்பிக்கிறப்ப சி மேஜர், சி மைனரில் இ ஃப்ளாட் வரும், அது வராது, அப்போ சி மேஜர். அதே போல் டி மேஜருக்கு எஃப் ஷார்ப் வரும், டி மைனரில் தான் டிஎஃப்ஏ, அப்போ டி மைனர். இ வரும்போது ஈயில் ஸ்டார்ட் ஆகிறது இ மைனர், இ மேஜரில் ஜி ஷார்ப் வரும். ஸோ எஃப் வரும்பொழுது எஃப் மேஜர் எஃப்ஏசி, ஜி வரும்பொழுது ஜி மேஜர் ஜிபிடி, ஏ வரும்பொழுது ஏ மேஜரில் சி ஷார்ப் வரும், அப்போ ஏ மைனர் ஏசிஇ, அப்புறம் பி டிமினிஷ்ட், பி மேஜர்லேயும் ஷார்ப் வரும், பி மைனர்லேயும் ஷார்ப் நோட்டு வரும். அப்போ மேஜர் மைனரும் பியில் ஸ்டார்ட் ஆகிறது போட முடியாது, ஆனால் பி டிமினிஷ்டில் பிடிஎஃப். இது எல்லா நோட்ஸ்லேயுமே ஃபுல் ஒயிட் கீஸ் தான். சி மேஜர் டி மைனர் இந்த 7 மேலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கீஸ்லேயே வரும். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம அந்த நோட் சீக்வன்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, சிடிஎஃப்ஜிஏபி அதில் ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்குன்றதுக்காக தான் இப்படி எழுதுகிறோம். இல்லாட்டி நம்ம பி டிமினிஷ்டை மட்டும் நம்ம தனியாக பார்த்துட்டு கூட போகலாம். சரியா? ஸோ அதனால தான். சரி, நம்ம ஒரு தடவை கூட பியானோவில் போட்டு பார்த்துடலாம். ஒரு டவுட் கூட சார். சொல்லுங்க. இப்போ டி கார்டு வர்றதுக்கு நமக்கு ஜி மேஜரை வந்து இன்வர்ஷன்ல நம்ம வாசிக்க கூடாதா? இப்போ டி கார்டுக்கு டி மைனர் சொல்லியிருக்கிறீங்களா, டி இல்லை சி ஸ்கேல சிக்கு அப்புறமா டி மைனர் நம்ம டிஎஃப்ஏ சொன்னீங்க. அப்போ நமக்கு இப்போ ஜில வந்து ஜிபிடி இருக்குது, அதை வந்து இன்வர்ஷன்ல நம்ம டிபிஜி அந்த மாதிரி நம்ம வாசிக்க கூடாதா? அந்த இடத்துல வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதான் எது சொன்னேன்னா, இப்போ இந்த நோட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த டி அப்படின்னா டிலே ஆரம்பிக்கிற மாதிரி, ஈனா ஈல ஆரம்பிக்கிற கார்டு. ஸோ அப்படி எழுத சொல்கிறதுனால தான் இப்படி எழுதுகிறோம் பேட்டர்னு. வாசிக்கும் பொழுது நம்ம இப்போ டி இருக்கு இல்லையா, அந்த டி வரும்பொழுது நம்ம ஜி மேஜர் வாசிக்கலாம், டி மைனர் வாசிக்கலாம், இன்னும் வேறு என்னென்ன கார்டில் அந்த டி மற்ற நோட்டும் இந்த 7 நோட்ஸில் வருதோ அதுவுமே அப்ளை பண்ணலாம். நம்ம கார்டு போகிறப்ப தெரியும் என்னென்ன கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த நோட் சீக்வன்ஸ்றது எதுக்கு அப்படின்னா, அந்த சினா சியில் ஆரம்பிக்கிற கார்டு, டினா டியில் ஆரம்பிக்கிற கார்டு இந்த 7 நோட்ஸ்குள்ளே வர மாதிரி. ஸோ அப்படி பார்க்குறதுனால நமக்கு என்னென்னா, இப்போ இந்த நோட் சீக்வன்ஸ் பார்க்கும்பொழுது சி மேஜர் டி மைனர் இ மைனர் எஃப் மேஜர் ஜி மேஜர் ஏ மைனர் பி டிமினிஷ்ட், இப்படி பார்க்குறப்ப நமக்கு 7 நோட்ஸுமே ஒரு வியூ பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஃபேமிலி கார்டுனா சிஎஃப்ஜி தாண்டி போகும், ரிலேட்டிவ்னாலும் ஏடிஇ, ஸோ ஜம்ப் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்கிப் ஆகிற மாதிரி. இந்த நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸுங்கிறப்ப நோட்ஸுமே வரிசையாக வருது. ஸோ அதுக்காக தான் இதை அப்படி எழுதுகிறோமே ஒளி இங்கே டி மைனர்னு. அப்போ இங்கே டி மைனர் தான் வாசிக்கணுமான்றது கிடையாது, நம்ம பாட்டு போகும்பொழுது பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம ஒரு சாங் பார்ப்போம். ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு சவுண்டு கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ சி மேஜர் கார்டு சிஇ ஜி. இப்போ இந்த சி மேஜர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டு வரும் அப்படின்ற கொஸ்டின் ஏற்கனவே சொன்னேன். என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம். ஓகே, ஸோ என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம். நம்ம வாசிக்கிற கார்டுடைய 3 நோட்டுமே இந்த சி மேஜர் ஸ்கேலில் வரணும். அதாவது ஷார்ப்பு ஃப்ளாட்டு இல்லாமல் ஒயிட் கீஸ் மட்டும் வர மாதிரி என்னென்ன கார்டெலாம் இருக்கோ அது எல்லாமே சி மேஜரில் வரும். ஏன்னா சி மேஜரில் 7 ஒயிட் கீஸ் அப்படியே வரும், ஷார்ப்பு ஃப்ளாட்டு எதுவுமே வராது. அப்போ சி மேஜர் பார்க்குறோமா, சிஜி, எஃப் மேஜர்
எஃப்ஏசி பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் கீஸ். அதே போல் ஜிபிடி. ஆச்சா, அதே போல் சி மேஜர், அதோட ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர் ஏசிஇ. அதே போல் எஃப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் டி மைனர் பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் கீஸ் தான். அதே போல் ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இஜிபி. அதே போல் பி டிமினிஷ்டு பிடிஎஃப். ஆனால் சாங்கில் அளவாக டிமினிஷ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அது நம்ம தனியாக சொல்கிறேன். பட் நோட் சீக்வன்ஸில் பார்த்தனால நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது ஒரு இப்போ சி மேஜர் கார்டில் என்னென்ன கார்டு வரும்னா, எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்க 3 நோட்டோ 4 நோட்டோ இந்த 7 நோட்ஸில் வரணும். இப்போது சி சஸ்2 இருக்குங்க இல்லையா, சி சஸ்2 வருமானா வரும். பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் கீஸ் தான் வரும். இப்போ டி மேஜர் வராது, ஏன்னா ஜி ஃப்ளாட் வருது, எஃப் ஷார்ப் வருது, அப்போ வராது. டி மைனர் வரும், ஏன்னா 3 ஒயிட் கீஸ். அதே போல் டி சஸ்4 அப்படின்னா 1 2 3 4 5, இது டி சஸ்4 வருமானா வரும், ஏன்னா டிஜிஏ 3 ஒயிட் கீஸ். அதே போல் டி சஸ்2 வருமானா வரும், ஏன் டிஇஏ 3மே ஒயிட் கீஸ். அதே போல் தான் இஎஃப்ஜி, இது போல் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம், நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த கார்டை வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்க 3 நோட்டோ 4 நோட்டோ நமக்கு இந்த 7 நோட்ஸில் வரணும். ஸோ அதுதான் பேசிக் ரோல். அப்படி மேட்ச் ஆகிற எந்த கார்டுமே நமக்கு சி மேஜர் கார்டில் வாசிக்கலாம். சரியா? ஜஸ்ட் நான் போட்டிருக்கேன், இல்லை பாருங்கள். ஆல் பாசிபிள் கார்ட்ஸ் இன் சி மேஜர். சி மேஜருக்கு என்னென்ன கார்ட்ஸ்லாம் வரும், ஒரு 45 கார்டு எழுதியிருக்கிறேன். மெனி மோர் ஆர் தர், இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த 45 கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எதில், சி மேஜரில் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா இவ்வளோவும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், சி மேஜர் 8th, சி மேஜர் 7th, சி 6th, சி 5th, சி சஸ்4, சி சஸ்2, சி ஆட் 9. டி வச்சு பார்க்குறப்ப டி மைனர் 8th, 7th, டி 5th, டி சஸ்4, டி சஸ்2. அதே போல் இ மைனர் 8th, 7th, 6th, 5th, 4th, இ சஸ்4. இது நம்ம பொறுமையாக என்னென்னா கூட டீட்டெயிலாக பார்க்கலாம், ஏன் அப்படி எல்லாம் மேட்ச் ஆகும். எல்லாமே ஒயிட் கீஸாக வரும். ஆனால் பேட்டர்னை பிடிச்சின்னா ரொம்ப ஈஸி தான். அதை ஒரே நாள் எல்லாத்தையும் அப்ளை பண்ண பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மேஜர் மட்டும் வாசிப்போம், அப்புறம் கொஞ்சம் தரவானோடனே மைனர் ஆட் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் தரவானோடனே சஸ்கார்டு, இது மாதிரி ஒன்று ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே நாள் எல்லா கார்டும் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கஷ்டம், ரொம்ப குழப்பம். சரியா? சரி. ஸோ இந்த போல் கார்ட்ஸ் 45 கார்ட்ஸ் எழுதிக்கிறேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது, நம்ம சி மேஜருக்கு அப்ளை பண்ணலாம். ரூல் என்ன, இதில் இருக்க எல்லா கார்ட்ஸும் இருக்கா, அந்த கார்ட்ஸில் 3 நோட்டோ 4 நோட்டோ அது எல்லாமே 7 நோட்ஸில் வருது. ஸோ வருது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து அதே போல் டி மேஜர் ஃபேமிலி கார்டு. இப்போ அதே போல் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த டி மேஜர் ஃபேமிலி கார்டுனா என்னென்ன மேஜர் கார்டு இந்த டி மேஜருக்கு வரும், பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். போன இதுக்கு ஆன்சர் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணுங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்போம். ஏ மேஜர், வேற என்ன சொல்லுவாங்க, டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். கரெக்டாக இருக்கா? யாருக்கு வேறு கார்ட்ஸ் வருதா? ஏ ஜி, ஜி ஏ. ஓகே, குட். ஸோ ஜி மேஜர், ஏ மேஜர், ஸோ கரெக்ட் தான். ஸோ ஃபேமிலி கார்டு, டி மேஜருடைய ஃபேமிலி கார்டு எங்கே அந்த 4 பாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ ஜி மேஜர், ஏ மேஜர். ஜி மேஜரில் ஜிபிடி, ஏ மேஜரில் ஏ சி ஷார்ப் பி, இது 3மே, இது 2 மேஜர் தான் மேட்ச் ஆகுது, மற்ற எதுவுமே மேட்ச் ஆகலை. அப்போ டி மேஜர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டு என்னென்னா ஜி மேஜர், ஏ மேஜர். இந்த 2 மேஜர் கார்டும் டி மேஜர் கார்டில் வரும். இந்த 3 கார்டு வச்சு பாட்டு ஃபுல்லாக வாசித்து முடிக்கலாம். ஸோ அப்போ ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம், அதுவும் அதே போல் தான். இதை வச்சு அப்படி என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ் மைனர் பார்த்துடலாம். ரிலேட்டிவ் மைனருங்கிறப்ப டி மேஜருடைய
ரிலேட்டிவ் மைனர் பி மைனர். ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் போன சி மேஜர்லேயே பார்த்துருப்போம், இ மைனர் வந்திருக்கும், ஜி மேஜர் இ மைனர். ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் என்ன அப்படின்னா எஃப் ஷார்ப் மைனர், எஃப் ஷார்ப் ஏ சி ஷார்ப் அப்படி இருக்கும், எஃப் ஷார்ப் மைனர். அப்போ இந்த 3 மைனருமே ரிலேட்டிவ் மைனர். ஓகே, இந்த 3 கார்டு ரிலேட்டிவ் மைனர். இந்த 3 மைனருமே இந்த டி மேஜர் கார்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ பாட்டு போகும்போது பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம சாங்ஸ் போகிறப்ப பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக புரியும். அதே போல் தியரியை பார்க்குறப்ப மேபி ரொம்ப ட்ரையாக இருக்கலாம், ஆனால் வாசிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு அந்த பேட்டர்ன் பிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப டஃபெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம சாங்ஸ் போகிறப்ப பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே போல் நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் டிஇஎஃப் ஷார்ப் ஜிஏபிசி ஷார்ப். அப்போ டி வரும்போது டி மேஜர், நான் சொன்னேன் இல்லையா, மேஜர் மைனர் மைனர் மேஜர் மேஜர் மைனர் டிமினிஷ்ட், அது பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். டி மேஜர், இ வரும்போது இ மைனர், எஃப் ஷார்ப்புக்கு எஃப் ஷார்ப் மைனர், ஜிக்கு ஜி மேஜர், ஏக்கு ஏ மேஜர், பியுக்கு பி மைனர், சி ஷார்ப்புக்கு சி ஷார்ப் டிமினிஷ்ட். இது அப்படியே எல்லாத்துக்குமே அப்படியே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். இது நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சீக்வன்ஸை வச்சு நம்ம கார்ட்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ ஃபேமிலி கார்ட், டி மேஜர் ஃபேமிலி கார்ட், டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ் என்னென்ன, பி மைனர், இ மைனர், எஃப் ஷார்ப் மைனர். நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் டி மேஜர், இ மைனர், எஃப் ஷார்ப் மைனர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மைனர், சி ஷார்ப் டிமினிஷ்ட். ஓகே, அதே போல் டி மேஜருக்கு பாசிபிள் கார்ட்ஸ் ஒரு 45 கார்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். மெனி மோர் ஆர் தேர், இன்னும் நிறையா இருக்குது. அது நம்ம வாசிக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஐடியா வரும், அது கற்றுட்டு வாசிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ சி மேஜர், ஏற்கனவே இந்த மேஜர் 7th பார்த்துருப்போம் இல்லையா, சி மேஜர் 7th, ஜஸ்ட் பி எல்லாமே ஒயிட் கீஸ் தான். சி 6th எல்லாமே ஒயிட் கீஸ் தான், சி மேஜர் 6th. அதே போல் சி sus2 எல்லாம் ஒயிட் கீஸ். இப்போ டி மைனர், டி மைனர், டி sus4, டி sus2. அதே போல் இ மேஜர், ஓகே, கீ ஒர்க் ஆகல. ஓகே, எஃப் மேஜர், எஃப் sus2. ஓகே, ஸோ அப்போது இது போல் மைனர் 7th இல்லை, சி ஆட் 9 பார்த்தோம்ல, சி ஆட் 9 எல்லாம் ஒயிட் கீஸ், அப்போ சி மேஜரில் வரும். ஸோ இது போல் தான் எல்லா ஸ்கேல்லையுமே இ எடுத்துக்கலாம், எஃப் எடுத்துக்கலாம், அதில் மைனர் 7th, இந்த 7th, இதில் ஒயிட் கீஸ் மட்டும் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி கார்டு ப்ரோக்ரஷன், அதுவும் மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, நம்ம 2 கார்டு தான் பார்த்தோம் இல்லையா, சி மேஜரும் டி மேஜரும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். மீதி வந்து 10 கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 10 கார்டு எழுதிருங்க. 12யுமே கார்டு ப்ரோக்ரஷன் அப்படின்னு போட்டு ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் கார்டு, நோட் சீக்வன்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, எப்போதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எனக்கு வாசிக்கிறது ஷார்ப்லாம் வாசிக்க வேண்டாம், என்ன சொல்கிறது, பட் மேஜர் சி டு பி எனக்கு வாசிச்சு அனுப்புறது எக்ஸசைஸ் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், போத் ஹேண்ட் அப்படின்னு ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு நிறையா இருக்கும். எக்ஸசைஸ் வந்து ஒரு இப்போ சி மேஜர் எடுத்துக்கிட்டோம்னா 18 எக்ஸசைஸ் இருக்கும். ஆனால் 18 அனுப்ப வேண்டாம், அது என்ன பிகினர்ஸுக்காக போட்டது, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தனித்தனியாக. உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸசைஸ் இப்போ சி மேஜர் எடுத்துக்கிட்டோம்னா 12 எக்ஸசைஸ், 12 எக்ஸசைஸ் 15, எக்ஸசைஸ் 18 சி மேஜரில். அதே போல் டி மேஜரில் எக்ஸசைஸ் 12, எக்ஸசைஸ் 15, எக்ஸசைஸ் 18. இது போல் ஒரு சிலேருந்து பி வரைக்கும் 12, 15, 18 இந்த நம்பரை மட்டும் எனக்கு வாசித்து அனுப்புனா போதும்.
அப்போ ஒரு சி மேஜரில் 3 அப்படின்னா பி வரைக்கும் 7 7 3 21 எக்ஸசைஸ் வந்து வீடியோவில் அனுப்பணும். சரிங்களா? எழுதுறது நம்ம 2 எழுதியிருக்கிறோம், அது 2ஐயும் சேர்த்து மீதி 10 இருக்குது, 10 அப்போ 12மே எழுதிருங்க. சரியா? ஆனால் வாசிக்கிறது எனக்கு வாசி அனுப்புங்க. ஆனால் நீங்கள் வாசி பார்க்குறப்ப மைனர் இந்த ஷார்ப்னிங் கார்டும் வாசிங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன ஷார்ப் கார்டு எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு டக்குன்னு வந்து புரியும். நம்ம கீபோர்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லா கார்டும் கற்றுக்க மாட்டோம். ஒரு சில கார்டு இப்போ எஃப் ஷார்ப் இருக்குன்னா நம்ம +1 டிரான்ஸ்போஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம எஃப் மேஜர்லேயே வாசிக்கலாம், எஃப் ஷார்ப்பை எஃப் மேஜர்லேயே வாசிக்கலாம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீஸ் வந்து சில கீ ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்பையும் சில நேரம் பிரச்சனை பண்ணும்பொழுதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப மாட்டிக்குவோம். எஃப் ஷார்ப் வந்து வாசிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ டிரான்ஸ்போஸ் போட முடியாத டைம்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட் நம்ம எஃப் ஷார்ப்க்கு என்னென்ன கார்டு வருன்ற அளவுக்காவது நம்ம வாசித்து தரவாக இருக்கணும். அதில் வாசிங்க. பட் மோஸ்ட்லி நமக்கு அந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வாசி அனுப்புறது சிலேருந்து பி வரைக்கும் எக்ஸசைஸ் 12, எக்ஸசைஸ் 15, எக்ஸசைஸ் 18 அது மட்டும் எனக்கு வந்து அனுப்புங்க. சரியா? ஸோ குரூப்பில் வந்து பிரதர் அனுப்புவாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி லெசனில் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். இன்றைக்கி எடுத்த லெசனில் கார்டு ப்ரொக்ரஷனில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். ஒரு கேள்வியும் இல்லையா? கேளுங்க. ஜோசப் தானே? சொல்லுங்கள் மோசஸ். இந்த ரைட்டிங் அசைன்மெண்ட்டில் வந்து ஃபேமிலி கார்ட்ஸு, ரிலேட்டிவ், மைனர் கார்ட்ஸு, நோட் சீக்வன்ஸ் இந்த 3 லைனில் ஒரே எழுதி அனுப்பிச்சா போதும் இல்லைங்களா? ஆமாம் 3மே எழுதணும், ஷார்ப்புக்கு எல்லாத்துக்குமே. ஓகே. கமெண்ட்டில் போட்டார், என்ன போட்டார், ஏதோ போட்டார், சி மேஜர் ஆக்சிடென்டல் கார்டு. ஆக்சிடென்டல் கார்டு அப்படிங்கிறது வந்து அதை தனியாக பார்க்கணும். ஆக்சிடென்டல் கார்டு அப்படிங்கிறது வந்து இதுதான் ஆக்சிடென்டல் கார்டுன்னு கிடையாது. பாட்டு கம்போஸ் பண்ணுறவங்க ஆக்சிடென்டல் கார்டுன்னு வரும். நம்ம வந்து அதை தனியாக கூட ஒரு நாள் பார்க்கலாம், இதோட குழப்பிக்க வேணாம். ஆனால் கெஸ் பண்ணலாம், இப்போ சி மேஜர்னால் இது எது ஆக்சிடென்டல் கார்டாக வரலாம் அப்படின்னு அதிகமாக ராகத்தை யூஸ் பண்ணும்பொழுது. ஆனால் பேசிக்காக சி மேஜருக்கு ஆக்சிடென்டல் கார்டு என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா டியூன் அது பேர் என்ன தான், ஆக்சிடென்டல் கார்டு. ஆக்சிடென்டல் கார்டுனா சி மேஜர் 7 நோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, CDFG AB, இதில் இல்லாத நோட்ஸ் வரும். எஃப் ஷார்ப்போ ஜி ஷார்ப்போ அந்த டியூனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆக்சிடென்டல் நோட் முதல்ல சொல்லுவோம். அப்போ ஆக்சிடென்டல் நோட் வருது அப்படின்னா அதுக்கு ஏற்றது போல் ஆக்சிடென்டல் கார்டும் வரும். ஏன்னா அந்த ஸ்கேலில் இல்லாத ஒரு நோட்டு வருது, அதனால தான் அது ஆக்சிடென்டல் நோட்னுவோம். அதே போல் ஆக்சிடென்டல் நோட் வர இடத்துல ஆக்சிடென்டல் கார்டு வரும். அது நோட்டை பொறுத்து தான். இப்போ எஃப் ஷார்ப் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டி மேஜரோ வேறு கார்டை வாசிக்கலாம். இப்போ ஜி ஷார்ப் வருதுன்னா இ மேஜர் வாசிக்கலாம், இல்லை வேறு அந்த மாதிரி வாசிக்கலாம். அது நம்ம தனியாக ஒரு நாள் பார்ப்போம். ஸோ ஆக்சிடென்டல் இது தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதிகமாக யூஸ் பண்ணுற ஆக்சிடென்டல் கார்டு வேணால் அப்படி சொல்லலாம் மொழியே, அது டியூன் கம்போஸ் பண்ணுறதான் பொறுத்தா இருக்குது. இப்போ நம்மளே நீங்கள் ஃப்யூச்சரில் கம்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகே. வேறு யாருக்காவது 156 999 ஓ அப்போ சொன்ன ஆன்சரா? ஓகே. வேறு யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹாய் பிரதர். பிரதர் இப்போ சில பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஷன்ல ஜியும் வருது, அதே மாதிரி டிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஜி வருது. இந்த மாதிரி வந்து நம்ம சாங்ஸ் வாசிக்கும் போது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பிரதர் பண்றது? அப்படி கன்ஃபியூஸ் ஆகாதா? நம்ம அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நமக்கு வந்து என்னென்னா இப்போ டி மேஜர் வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த 7 நோட்ஸ் நமக்கு தெரியும், என்ன பாட்டு வாசிக்கிறோம் அப்படின்றப்ப 7 நோட்ஸ். இப்போ டி மேஜருக்கு வேறு கார்டு ஜி வாசிக்கிறோமா, ஜி வந்து டி மேஜரில் மேட்ச் ஆகுதா, வாசிக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஜி மேஜர் சி மேஜரில் வருதா, எஃப் மேஜர் வருதா, தான் நம்ம எப்போதுமே என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறோம், இப்போ ஒரு பாட்டு வாசிக்கிறோம் அப்படின்னா அதற்கு தேவையான கார்ட்ஸ் மட்டும் மைண்டில் இருந்தால் போதும். அடுத்த பாட்டுக்கு மேபி டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வரலாம், அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் தட் சாங் அப்படிங்கிறப்ப டி மேஜர் வாசிக்கிறோமா, டி மேஜர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி டி மேஜர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாசிக்கிறப்ப ஜி மேஜர் வாசிக்கிறோமா, டி மேஜரில் ஜி மேஜர் வரும், அப்போ அங்கே வாசிக்கலாம். அப்போ ஏ மேஜர் வாசிக்கலாம். இப்போ வந்து டி மேஜர் வாசிட்டு இருக்கிறப்ப நமக்கு சி மேஜரில் இந்த ஜி மேஜர் வருமானது வந்து அவசியம் இல்லாத விஷயந்தான். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழம்பிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு டி மேஜரில் ஒரு பாட்டு வாசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து
நம்ம சி மேஜரையும் இ மேஜரையும் மற்ற எந்த காரையும் நினச்சி பார்க்க வேண்டாம், அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஜஸ்ட்டு டி மேஜரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு டி மேஜரில் என்னென்ன கார்டு வரும், ஜி மேஜர் ஏ மேஜர் வரும், ரிலேட்டிவ் மைனரா டி மைனர் பி மைனர் அப்படின்னு செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குழப்பம் வராது. ஸோ அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம், இப்போ இதில் சி மேஜர்லையும் வருது அதுலேயும் வருது அப்படின்றது போல் வேண்டாம். அந்த சாங் வாசிக்கும் பொழுது ஜஸ்ட் வில் ஸ்டே ஆன் தட் கார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கன்ஃபியூஷன் வராது, நம்ம வாசிக்கும்போது தெரியும் நமக்கு. ஓகே, வேறு யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அசைன்மெண்ட் பண்ணாதவங்களாம் சீக்கிரம் பண்ணி அனுப்பிடுங்க. அதே போல் கிளாஸஸ் வந்து புரிஞ்சுதா, எஸ்பெஷலி எய்லீன் அண்டு யூஜ்லின் ஒரு 2 பேருக்கும், அவங்க தான் 2 பேர் தான் 10 இயர்ஸ் நினைக்கிறேன். வேறு யாரும் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு புரிஞ்சுன்னா ரொம்ப வேகமாக போகிறோமா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா, ஓகேவாக இருந்துச்சா, ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், ஸ்லோன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது கொஞ்சம் யோசிக்கலாம். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடா போகுது. கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஓகே ஓகே. ஸோ நான் நினச்சேன் ஏன்னா ஃபுல் கார்டு ப்ரொகஷன் ஒரே நாளில் முடியாதுன்னு. ஓகே, நம்ம ஒரு பார்ப்போம், ஸ்பெஷல் கிளாஸ் கூட உங்களுக்கு வைக்கிறேன், அப்படி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு பேட்ச் வச்சிடலாம், இந்த குரூப்பில் வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த குரூப்பில் எடுத்தோம்னா சில பேர்லாம் ரொம்ப பெரியவங்களுக்கு இருக்கிறனால ஸ்லோவாக போகுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, கோர்ஸ் ரொம்ப லேட் ஆகும். சரியா, அதனால் இது இருக்கட்டும். நம்ம வந்து அது என்ன சில்ட்ரன்ஸுக்கு ஒரு தனி பேட்ச் வச்சிடலாம், வச்சுட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஏன்னா கஷ்டம்தான், ஒரே நாளில் 12 மேஜருக்காக அடித்து போராட்டி எடுத்தோம்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் பேட்ச் வச்சிடலாம். ஸோ யூஜ்வலி எய்லின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பேட்ச் கொஞ்சம் நாள் யோசிக்கிறேன், அது ஒரு பேட்ச் ஆரம்பிப்போம், அந்த பேட்ச் ஆரம்பித்தா உங்களை அந்த பேட்சில் சேர்த்து விட்டுறேன். சரியா, அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஸ்லோவாக கற்றுக்கலாம், அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய ஆசை என்ன அப்படின்னா, இப்போ டீச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து டீச் பண்ணணும், அந்த போல் கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, அவங்க டீச் பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டு வாசிச்சுட்டு நல்லா வாசிக்கிறாங்க, அப்போ ஐ எம் ஹாப்பி. இல்லை அப்படி நான் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிறதில்ல, அதை கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும், நீங்கள் டீச் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கணும். அப்போ டீச் பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் புரியணும், புரிஞ்சால் தான் நமக்கு வந்து டீச் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் வாசிக்கிறது ஓகே, டீச் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ அதனால் சில்ட்ரன்ஸுக்கு தனி பேட்ச் ஆரம்பிச்சிடலாம். அதை வந்து நான் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன், இந்த குரூப்லேயோ இல்லை நம்ம மெயின் குரூப்லேயோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லாட்டி நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும். நம்ம வந்து இப்போது கீபோர்ட் நோட்ஸ் ஜெனரேஷனில் PDF நோட்ஸ் வருது. இந்தியன் கிறிஸ்டியன் மியூசிக் சேனலில் யூடியூப் சேனலில் பியானோ டுட்டோரியல் மட்டும் வருது, நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் காஸ்பல் மியூசிக் ப்ரொடக்ஷன், இதில் நம்ம லெசன்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், இது 3மே உங்களுக்கு தெரியும். அதே போல் வெப்சைட் வந்து ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன், இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கிறேன். நமக்கு கீபோர்ட் நோட்ஸு இல்லை எல்லாமே லிரிக்ஸு, பவர் பாயிண்ட்டு இதெல்லாமே அதில் போடலாம். நான் சர்ச்சில் யூஸ் பண்ண பவர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை சும்மா வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆன்லைனில் போட்டோம்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஜபத்தை வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜோசப் கேளுங்க. ப்ரோ, ஒரு நாள் நீங்க ப்ளே பண்ற ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து அதை வீடியோவா எடுத்து டுட்டோரியல் மாதிரி போடலாங்க ப்ரோ. சிந்தேஷியா இருக்குது, ஆனா இருந்தாலும் அது இங்க என்னென்ன ஹேண்ட் சிங்கரிங்லாம் அது யூஸ் பண்றவங்க அது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும் ப்ரோ. அது எப்படின்னு இது பாட்டு நோட்ஸ் சொல்கிறீங்களா? புரியல. நோட்ஸ் தான் ப்ரோ. நீங்க சாங் வாசிக்கிறீங்க ப்ரோ, சிந்தேஷியா இல்லாம நீங்க அதை வாசிச்சா அது என்னென்ன சிங்கரிங்ஸ் வந்து அது எப்படி எதுக்கு என்ன சிங்கர் யூஸ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? அதுக்கு ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபிங்கரிங் இப்போ தான் என்கிட்ட கீபோர்டு இல்லை, இப்போ இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபிங்கரிங் வந்து தான் சொல்லணும், சாங் வாசிக்கிறப்போ வந்து
நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது ஃபிங்கர் நம்பர் தான். நான் ஏன் சிந்தேஷியா பிகினிலே சூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஏன்னா கையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கீஸ் மறையும். தெரியாது. ஸோ அந்த ஒரு மைனஸ் இருக்கனால தான் இதுனா கொஞ்சம் விசிபிளாகவும் இருக்கும். ஃபிங்கர் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனாலே. பட் ஓகே, ஃப்யூச்சரில் கீபோர்டு இருந்தால் பார்ப்போம், அதை நம்ம செய்யலாம். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு அப்புறமேட்டு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எப்போ வேணால் கேளுங்க குரூப்பில், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். வேறு எதுனாலும் என்ன சொல்கிறது, இது போல் செய்யலாம், இல்லை நோட்ஸோ இல்லை வேறு எதுவும் மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிற மாதிரி இது போல் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குன்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறதையே இப்படி கொஞ்சமாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சஜஷன் கொடுங்க. எப்போ வேணாலும் கொடுங்க, கேட்டால் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. நமக்கு தோணுது, நம்மளாம் சொன்ன எதுவும் நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நமக்கும் பிரோஜனமாக, நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணி நம்ம கருள் பண்ணலாம், நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி தகப்பனை ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ள கிருபையை தந்தீங்க. நன்றி தகப்பனே. அப்போ நாங்கள் இதை கற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்தாமல் மக்கள் மத்தியில் எங்களை பிரபலப்படுத்துவதற்காக இதை நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் சபையாய் கூடி வரும் பொழுது ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நாங்கள் வாசிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் பாடல் ஆராதனை செய்யும் பொழுதும் பக்தி எங்கள் விருத்தி அடையணும் தகப்பனே. ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அல்ல, பக்தி விருத்தி அடையணும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இதுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் எல்லாருக்கும் நீங்கள் தாங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபையினால் மட்டும் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கிளாஸ் கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வியாழக்கிழமை 9 மணிக்கு சந்திப்போம்.